முன்பு ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது காட்டுக்கே ராஜாங்கிறதுனால மற்ற மிருகங்களை எல்லாம் கொன்று தினமும் தனக்கு இரையாக்குச்சு. எங்கே வெளியே வந்தால் நம்மளையும் அந்த சிங்கம் கொன்னுருமோன்னு பயந்து வெளியே வரவே பயந்துச்சுங்க. உணவு உண்ணக்கூட வெளியே வர பயந்த அந்த விலங்குகள் வெளியவும் வர முடியாமல் உணவும் உண்ண முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சுங்க. இப்படி இருக்கும்போது இந்த சிங்கத்திட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு மற்ற விலங்குகள் எல்லாம் தனியாக ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க. அந்த கூட்டத்தில் சிங்கத்தால் அதுங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க துயரப்படுதுங்கன்றதை ஆலோசிச்சுதுங்க. இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த விலங்குகள் கூட்டத்தில் இருந்த ஓநாய் விலங்குகள் கிட்ட ஒரு யோசனையை சொல்லுச்சு. நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த சிங்கத்தோட வாயில விழுந்து சாகுறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொருத்தரா அந்த சிங்கத்தோட குகைக்கே போய் அந்த சிங்கத்துக்கு இரையாயிருவோம். அப்படி செஞ்சோம்னா நம்ம அந்த சிங்கத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்ம எல்லாரும் வாழ்ற நாள் வரைக்கும் சந்தோஷமாவது வாழலாம். ஓநாய் சொன்னதை கேட்ட மற்ற விலங்குகள் அதுக்கு ஒத்துக்குச்சுங்க. சரி, நீ சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கெல்லாம் நாங்கள் இரையாக தான் போகிறோம். அந்த நாள் வரைக்கும் நிம்மதியாவது வாழலாம். விலங்குகள் கிட்ட ஆலோசனை செய்த பிறகு அந்த ஓநாய் சிங்கத்துக்கிட்ட போய் தங்களோட முடிவை சொல்லுச்சு. அதுக்கு சிங்கம், சரி சரி, நீங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேன். உங்களுக்குலாம் நான் ராஜா இல்ல, அதனால நீங்க சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒரு நாள் கூட எனக்கு உணவு தாமதமா வரக்கூடாது. அப்படி ஆனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சிங்கம் சொன்னதுக்கு ஓநாய் தலை வணங்கி சரின்னு சொல்லுச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்தோட குகைக்கு இரையா போச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் சிங்கமும் தன்னோட இரைய ஆனந்தமா சாப்பிட்டுச்சு. சிங்கமும் அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாட வேணான்னு குகைக்குள்ளேயே இருந்துக்குச்சு. சிங்கமும் தன்னோட இரைய ஆனந்தமா சாப்பிட்டுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இரையாக வேண்டிய முயல்குட்டி அந்த சிங்கத்தோட குகைக்கு போச்சு. ஆனால் அந்த குட்டி முயல்குட்டி ரொம்ப புத்திசாலி. அதுக்கு சிங்கத்துக்கு இரையாகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட காட்டில் இருக்க மற்ற விலங்குகளையும் அநியாயமாக இந்த சிங்கம் சாப்பிடுதே, இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினச்ச அந்த முயல் ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த முயல் குட்டி சிங்கத்தோட குகைக்கு போச்சு. இவ்வளோ தாமதமாக வந்த தன்னுடைய இரையை பார்த்து சிங்கம் கோபமாக வந்துச்சு. அந்த முயல் கிட்ட, நான் உங்க எல்லார்கிட்டையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு லேட்டானா பிடிக்காதுன்னு. நீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்தல, அதனால நானும் கொடுத்த வார்த்தை மீற போறேன். யாரை வேணாலும் என் இஷ்டத்துக்கு அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா அந்த சிங்கம் சொல்லுச்சு. அதுக்கு அந்த முயல்குட்டி, மன்னிச்சிருங்க மகாராஜா, தப்பு நடந்து போச்சு. ஆனால் நான் லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னைய சாப்பிடுங்க. அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு கோபமா சொல்லுச்சு அந்த சிங்கம். மகாராஜா, உங்கள் இடத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கத்தை நான் நடுவில் பார்த்தேன். பயந்தே போயிட்டேன். அந்த சிங்கத்துக்கிட்ட மகாராஜாவான உங்களை பற்றி நான் பெருமையாக சொன்னேன். அதுக்கு அந்த சிங்கம் உங்களை பற்றி தப்பாக பேசிச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எங்கள் காட்டுக்கே மகாராஜாவான சிங்கத்தை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலான்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த சிங்கம் கோபமாக என்னை தூக்கி திங்க பார்த்துச்சு. என்னை மட்டும் கொன்னீனா எங்கள் மகாராஜா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு நான் எச்சரித்தேன். அதுக்கு அந்த சிங்கம், உன்னோட மகாராஜா ஒரு மண்டு, ஒரு சோம்பேறி, உட்கார்ந்த இடத்துல இருந்து தன்னோட இரையை சாப்பிடுதான். அது உன்னோட மகாராஜாவாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட நேருக்கு நேராக வந்து மோதி பார்க்க சொல்லு, அப்போ தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு தப்பா பேசிச்சு. நீ இவ்வளோ பேசுறியே, அதை என் மகாராஜா கிட்டேயே வந்து சொல்லுன்னு நான் சொன்னேன். அதுக்கு உன் மகாராஜாக்கு தைரியம்னா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. அதனால தான் நான் இங்கே வர லேட் ஆயிடுச்சு மகாராஜா. இதை கேட்ட அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வா, நம்ம இப்பவே அங்க போலாம், அவனா நானான்னு பாத்துடலாம் அப்படின்னு அந்த சிங்கம் கிளம்ப தயாராயிருச்சு. வாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை காட்டுக்கு நடுவில் ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. மகாராஜா, இந்த கிணத்துக்குள்ள எட்டி பாருங்களேன், உங்களுக்கு எதிர்க்கையே அந்த சிங்கம் இருக்கும். அதுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க மகாராஜா. கோவத்தோட உச்சியில இருந்த அந்த சிங்கம் அந்த கிணத்து மேல காலை வச்சு மிரட்டலா ஒரு உருமல் கொடுத்தது. அப்ப அந்த தண்ணியில சிங்கத்தோட பின்பம் அதே மாதிரியே உருமல் விட்டுச்சு.